நான் தான் முதலமைச்சர், நான் தான் தமிழ்நாட்டுடைய இது, எனக்கு 20% இருக்கு, 35% இருக்கு, அவர் பேசிட்டு இருக்காரு. தம்பி களி திங்கணுமா ஒழுங்கா இருக்கணுமா, இதுதான் கேள்வி. திகாரா பனையூரா அப்படிதான் கேட்டிருக்காங்க. அவருக்கு என்னன்னா 2 யோசனை இருக்கணும் நான் நினைக்கிறேன். யாருக்கு? விஜய்க்கு. நிரந்தரமாக சிபிஐ வழக்கிலிருந்து நமக்கு விடுதலை, இந்த 41 விஷயத்துல சிக்கப்பட்டு கொள்ளாம தப்பிடுவோம். ஒரு பக்கம் நிரந்தரமா விடுதலை பெற்றுட்டு படத்தையும் ஓட்டிடலாம். அது கூட கொஞ்சம் கூட ஜெனரல் நாலேஜ் இல்லையா? திரிஷா நீ கல்யாணம் பண்ணலாம், டிவோர்ஸ் பண்ணலாம், யூ ஹேவ் அ ரைட் டு. ஆனா அதுக்கடையில 2 பேரும் ஒரே மாதிரி பட்டை உடுத்து சேலையை உடுத்து ஒரு பொது களத்துல வரவனுக்கு மண்டையில அறிவு இருந்தா அந்த மாதிரி செய்யலாம். இந்த அம்மாவை எலெக்ஷனுக்கு அப்புறம் முதலமைச்சர் ஆகியே முடிக்கலாமே, முதல்வருக்கு புதிய கல்யாணம். ஏன்னா அவருக்கு கூட இருந்து சசிகலா அம்மாவே காலவாரி விட்டார். தம்பி பார்த்துக்கோன்னு கொடுத்துட்டு போறவங்க துரோகம் செய்யும் போது அமித்ஷாவுக்கோ பிஜேபிக்கோ மண்ணள்ளி போடுறதுல எடப்பாடிக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. இப்படி ஒரு மோசமான கட்சியை உலகத்தில் நான் பார்த்ததே இல்லை. அவர் ஒருவேளை சாணக்கியரா இருக்கலாம், அது வட இந்திய சாணக்கியர் இங்க இருந்தார். புரியுதா உங்களுக்கு? இங்க பிஜேபி என்றாலே ஒரு விதமாக பார்க்கிறார். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான திரு சுபேன் அவர்கள் நிகழ்வு நினைக்கிறார்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழ் மாறன், உங்களோட முதல் இன்டர்வியூ நினைக்கிறேன். ஆமா சார், ரொம்ப சந்தோஷம். நன்றி. காலை கேட்க போறீங்கன்னு தெரியல. காலத்தின் கருணை நம்ம தொடரும் சார். நம்ம இதுல குறிப்பா அதிமுக பிஜேபி உடைய கூட்டணியில தாவேகா இடம்பெறுவதற்கான வேலையை டெல்லியில இருந்து கொண்டு பிஜேபி சிபிஐ உதவியோடு செய்வதாக வரக்கூடிய செய்திகள் பற்றிய உண்மைத்தன்மை என்ன சார்? சூப்பர். இப்பதான் பிரச்சனை, அதுதான் போயிட்டு இருக்கு. இப்பதான் பிரச்சனை. எனக்கு சற்று முன்னர் அதிமுகவில் ஒரு முக்கியமான ஒரு சகோதரி அவங்க சில செய்தியை சொன்னாங்க. சில செய்திகள் எனக்கு ஒரு பத்திரிகையாளர்னா எல்லாரோடையும் நெருக்கம் உண்டு. டிஎம்கே எல்லாரோட நட்படிப்பட்ட சில பேசுவாங்க. ஆளை சொல்லாம நம்ம பேசுவோம். டெல்லி வரைக்கும் அப்படின்னு டெல்லியிலே நிறைய நண்பர்கள் இருக்காங்க. நான் ஒரு 15 வருஷம் 20 வருஷமா இருக்கேன். ஒரு 10,000 நிகழ்ச்சி நடத்தியிருக்கேன். இன்னைக்கு கூட இன்டர்நேஷனல்ல நிறைய இதுகளை எழுதிக்கிட்டு இருக்கேன். என்னால முடிஞ்சது. இலங்கையிலே எழுதிட்டு தான் இருக்கேன். அப்ப அந்த நண்பர்கள் சொல்றது நம்ம விட்டு கொடுக்க முடியாது. ஆனா இப்ப என்னன்னா, விஜய்க்கு இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா 2-3 சிக்கல். அந்த சேர்க்கையே பெரிய குழப்பத்துல இருக்கு. சேர்க்கை அவங்க கூட்டணி அமைக்கிறதே பல்வேறு சிக்கல்கள் இருக்கு. சரி, இவங்க சேர்ந்து பயணிக்கிறது. ஆனால் இவர்களை எப்படியாவது சேர்த்து விட்டுட்டு நாம் முதுகலை ஏறிக்கிடணும் அப்படிங்கறதுல அமித்ஷா ரொம்ப உறுதியா இருக்காப்ல. அதாவது இந்த கூட்டணி அமைக்கணுங்கிறதுல அமித்ஷா ரொம்ப உறுதியா இருக்காரு. இந்த கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதை பிஜேபி விரும்புகிறது. அதை தாண்டி சேர்வதில் என்னென்ன சிக்கல் இருக்குது அதைத்தான் சொல்ல வரேன். நல்ல அருமையான கேள்வி. இப்போ பிஜேபிக்கு என்னன்னா, பிஜேபி எதுவுமே இல்லை தமிழ்நாட்டுல. 11% பொய்யான ஒரு விஷயம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். 11 அவர்களுக்கு கிடைச்சிருக்கலாம். அது எப்படின்னா, பார்லிமெண்ட் வேற, ஸ்டேட் கவர்மெண்ட்ல அசம்பிளி வேற, சட்டமன்ற தேர்தல் வேற, நாடாளுமன்ற தேர்தல். அன்னைக்கு ராகுல் காந்தியா அல்லது மோடியா வரும்போது ஏராளமான ஹிந்துத்துவா, பிராமணிகள், அந்த மாதிரி வலதுசாரி ஏடிஎம்கேல இருந்தவங்க எல்லாருமே மோடிக்கு தான் ஓட்டு போட்டாங்க. சரி, திமுகவை பிடிக்காதவங்க, ஹிந்துத்துவாக்காரங்க, ஆனா அதிமுகவா இருப்பாங்க, அவங்க கூட மோடிக்கு தான் ஓட்டு போட்டாங்க. ஏன்னா இது பழனிசாமிக்குள்ள விஷயம் இல்லை, இது டெல்லி விவகாரம். மோடி வெர்சஸ் டிஎம்கே ஆதரவோடு இருக்க ராகுல் வரக்கூடாது. ஆனா டிஎம்கே வருது, ராகுல் வரக்கூடாது. அது நாங்க நீங்க எப்பவும் கவனிச்சுக்கிடுங்க. இந்த மாதிரி ஒரு ஓட்டு நாங்க எடுக்க கூடாது. அது திமுகவை விரும்புறாங்களோ இல்லையோ, ராகுல் வரக்கூடாது. 1980 நேருவின் மகளை வா, நிலையான ஆட்சி தான்
அப்படின்னு டிஎம்கேயும் 2 பேரும் 117 117 நின்றாங்க. எமர்ஜென்சிக்கு பிறகு. எமர்ஜென்சி 76, நான் சொன்னது 80. அதான் அதுக்கு பிறகு. அப்போ ஏடிஎம்கே வந்து 1976ல முதலாக போட்டிட்டு பசுங்கன்ல நின்றாங்க. பசுவும் கன்றும். யாரு? இந்திரா அம்மா. அதிமுக ரெட்டல, அப்புறம் மற்ற கட்சிகளாம் நின்றுச்சு. பா ராமச்சந்திரன், சி சுப்பிரமணியன் போன்ற தலைவர்கள்லாம் அப்ப இருந்தாங்க. ஏடிஎம்கே வந்து 2 சீட் தான் வெற்றிச்சு. அன்னைக்கு 39ல எத்தனை வந்துச்சு? 2. உடனே சொன்னாங்க எல்லாரும் தமிழ்நாட்டுல, இதோட ஏடிஎம்கேக்கு சமாதி கட்டியாச்சு. எம்ஜிஆர் ரெட்டல, மக்கள் 2 கொடுத்து அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. 6 மாசம் கழிச்சு எலெக்ஷன்ல ஏடிஎம்கே 160க்கு மேல ஜெயிச்சிட்டாங்க. சட்டமன்ற தேர்தல் ஆட்சியை கலைச்சாங்க. நேருவின் மகளைவா நிலையான ஆட்சி தான் வந்து ஆட்சியை கலைக்கப்பட்டு 2 சீட் வந்து ஜெயிச்ச அதே ஏடிஎம்கே 6வது மாதத்தில் 160 சீட். இதை ஏன் நான் சொல்ல வரோம்னா, மக்களுக்கு அவ்வளவு புரிதல் இருக்கு. நாடாளுமன்றத்துக்கு யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும், சட்டமன்றத்துக்கு யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும். இப்ப இந்த ஃபார்முலா கேன் பி அப்ளை. இங்கே நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, பாரதிய ஜனதாவுக்கு இழப்பதற்கு எதுவுமே இல்லை, பெறுவதற்கு நிறைய இருக்கு. அவங்களுடைய சூட்சமம் என்னவென்றால், நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். நிறைய பேர் ஏதாவது பேசக்கூடாது. அவருடைய சூட்சமம் என்னவென்றால், அவர்களை விட பெரிய கோர் ஹிந்துத்துவா கொண்டு வந்த உத்தவ் தாக்கரேய காலி பண்ணிட்டாங்க. எங்க? ஏக்நாத் சிண்டேன் மூலம். எங்க? மகாராஷ்டிராவுல. அதே போன்று எடியூரப்பா முதுகிலே எடியூரப்பா இல்ல, தேவேகவுடா முதுகிலே ஏறி கர்நாடகாவுல ஆரம்பத்துல அவங்க எலெக்ஷன்ல வந்து தேவகவுடாவை கவுடா சாதிக்காகவே அவர்களை ஒதுக்கி விட்டு அங்கேயும் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. சாதி அடையாளத்தோட அங்க ஃபுல்லா ஆட்சிக்கு அவங்க வந்துட்டாங்க. காங்கிரஸ் அவங்கள நிதிஷ்குமார பைத்தியக்காரனாவே ஆக்கி விட்டாங்க. கடைசியில் அவரு எல்லாம் குழம்பி மோடி கையை பிடிக்கவும் காலை பிடிக்கவும். எவ்வளவு பெரிய ஜேபியினுடைய சீடர், ஜெயபிரகாஷ் நாராயணனுடைய சீடரா இருந்தாரு. ஜார்ஜ் பெர்னாண்டஸ், மது தாண்டவதே, லாலு பிரசாத் யாதவ், அப்புறமா இவர் பேர் என்னது, ஜெகஜீவன் ராம், இன்னைக்கு இருந்த நிதிஷ்குமார், எல்லாருமே பெரிய ஆள் கிடப்போம். அவர்களே பைத்தியக்காரனாக்கி கடைசியில் அவர் மகன் அனுப்பி அங்கேயும் யார் ஆட்சி இப்ப நடக்குது, வரப்போகுது? பிஜேபி வெற்றிகரம். இப்போ மகாராஷ்டிரால, கர்நாடகாவில, தமிழ்நாட்டுல எடப்பாடியை கிளீன் போல்ட் ஆக்கணுங்கிறதுல தான் அமித்ஷாவுடைய திட்டம். இப்ப இந்த திட்டத்துக்கு ஏன் இவரை பயன்படுத்துறீங்க? விஜய். இது என்ன ஒரு குழப்பமா இருக்கா இல்லையா? ஆனா இந்த திட்டம் நடைபெறுமா நடைபெறாது என்று நேற்று நள்ளிரவு கிடைத்த செய்தி, 2 பக்கமும் கடுமையான இழுபறி இருக்கு. திட்டத்தை யாரு அழகா டிராப்ட் மாடிஃபை பண்ணது, டிராப்ட் டைப் பண்ணது யாருன்னு கேட்டோம்னா யாரும் இல்ல, அமித்ஷா. 130 தொகுதியில அல்லது 134 தொகுதியில நிக்கணும் அதிமுக. இவர்கள் 45ல இருந்து 50 தொகுதி. யாரு? விஜய் தாவேகா எலெக்ஷன்ல ஜெயிச்சு, அப்புறம் பிஜேபி 20 தொகுதி 24 தொகுதி. 20ன்னா கூட பரவாயில்ல, செலக்டடான தொகுதியை நம்ம வாங்கி நின்றுக்கலாம். ஏன்னா ஜெயிச்சிடலாம், கேட்கிற தொகுதி ஜெயிச்சிடலாம். முன்னாடி மாதிரி 50 எல்லாம் தேவையில்லை, 20 24 கிடைச்சா போதும். ஏன்னா செலக்டடா கோயம்புத்தூர்ல கொஞ்சம், கன்னியாகுமரியில கொஞ்சம், அப்படி கொஞ்சம் மதுரை, அந்த தங்களுக்கான தொகுதி வெற்றி வாய்ப்பு தொகுதி. நம்ம ஒண்ணுமே இல்லாதவனுக்கு 10 எம்எல்ஏ வந்தா நப்பாச, அப்படி ஒரு கால்குலேஷன். என்ன பிரச்சனைனா, அமித்ஷா யாரு, அவன் மூளை என்ன அப்படிங்கிறத பெரிய விஷயத்தை தெரிஞ்சிருக்கிற எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா அவர் கூட இருந்த சசிகலா அம்மாவே காலவாரி விட்டார். தம்பி பாத்துக்கோன்னு கொடுத்துட்டு போறதுக்கு துரோகம் செய்யும் போது அமித்ஷாவுக்கோ பிஜேபிக்கோ மண்ணள்ளி போடுறதுல எடப்பாடிக்கு ஒன்னும் பெரிய பிரச்சனை கிடையாது. அப்படியா? எடப்பாடிட்ட போய் சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே எடப்பாடி என்ன சொல்லியிருக்காரு, போய் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூட்டலாம் பார்த்துட்டு, ஏன்பா பழனிசாமி, ஒன்ன நாசமாக்கிடுவாங்க, உனக்கு இதோட இறுதி அரசியல் சூச்சமாயிரும். என்னப்பான்னு கேட்டா, 134 தொகுதியில நின்னானா நீ 80 தொகுதி கூட ஜெயிக்க மாட்டான், 90 தொகுதி தான் ஜெயிப்பான். அதுக்கப்புறம் 118 நமக்கு சட்டமன்றத்துக்கு தேவை. அப்ப என்ன செய்வாங்க, பிஜேபியினுடைய ஆதரவு தேவை, விஜயுடைய ஆதரவு தேவை. அப்போ ஒரு கோலியேஷன் ஃபோர்ஸ் ஆகி நீ ஆட்டோமேட்டிக்கா டிகிரேட் ஆயிடுவான். அதுக்கப்புறம் உன் பாடு நடக்காது, அவங்க வைக்கிறதான் சட்டம். ஏன்னா 10 சீட்டு தேவைன்னாங்களும் பிஜேபி லாபி பண்ணுவான். எப்படி எல்லாம் லாபி பண்ணியிருக்கான் அந்த செய்தி நம்ம சொல்லல, அவருக்கும் தெரியும், அவர் பெரிய அரசியல்வாதி. சொல்லி விட்டு சொந்த பந்தங்கள் எல்லாம் சொல்லி இப்போ முடியாத அண்ணன் முடியாது என்று சொல்லிவிட்டார். யாரு? எடப்பாடி. நமக்கு கிடைச்ச தகவல். ஆனாலும் விடுவதாக இல்லை. இது எடப்பாடி தனிச்சு நிற்பதற்கு கொடுப்பதற்கு அவர் இஷ்டப்படவில்லை. அந்த தகவல் வந்திருக்கு, இஷ்டப்படவில்லை. ஆனா மற்றபடி தெரியாது. ஆனால் இவரும் இஷ்டப்படவில்லை. யாரு? விஜய். அவர் நான் தான் முதலமைச்சர், நான் தான் தமிழ்நாட்டுடைய இது, எனக்கு 20% இருக்கு, 35% அவர் பேசிட்டு இருக்காரு. ஆனா இவனு 2 பேரையும் சேர்க்கறதுல டெல்லியில இருக்கக்கூடிய சூத்திரதாரி மிகப்பெரிய ஆள்களுக்கு, RSS லாபிகளுக்கும்
அவங்களுக்கும் பெரிய பிரச்சனை இருக்கு. எப்படியாவது சேர்த்தணும்டா, என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி இவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை டெல்லியில ஓடிட்டு இருக்கு. ஆனா இவர்களை இணைப்பதற்கு அவர்களுக்கு பிரச்சனை வருதுன்னா, ஒரு பக்கம் நான் சேர மாட்டேன் அப்படிங்கிறதும், மறுபக்கம் சேர்ந்தா என்ன விளைவுகள் வரும் அப்படிங்கிறதும் இப்ப நமக்கு அவர்களுக்குள்ள பிரச்சனை வலுவா போயிட்டு இருக்கு. இப்ப திரு எடப்பாடி அவர்கள் ஏற்க மறுக்கிறார் அப்படின்ற தரப்பு இங்கும், திரு விஜய் அவர்களும் ஏற்க மறுக்கிறார் அப்படின்றதும் இருக்கும். இடையில இந்த பஞ்சாயத்து தூதுவெல்லாம் நடந்துட்டு இருக்கா, நடக்குமா, இனியும் நடக்குமான்ற தேர்தல் இதை அறிவித்த பிறகும் கடுமையா நடக்குது. எதையெல்லாம் பயன்படுத்துவார்கள் என்ற, அதாவது பயன்படுத்துறதுக்கு விஜய்க்கு விஜய் வசமா சிக்கப்பட்டு கொண்டார். சரி, எப்படி சிக்கப்பட்டு கொண்டாருன்னா, அவருக்கு முன்னாடி இருக்கிறது நல்லா பார்ப்போம். அரசியல் எனக்கு ஒரு 40 வருஷம் அரசியல் தமிழ்நாட்டுல ஒரு நல்ல ஞாபகம் உண்டு. 40 வருஷம். சார் மன்னிக்கணும், குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். இப்ப நம்ம தொடருவோம். அந்த காரில் வரும்பொழுது கையை அப்படி ஸ்டைலா காட்டிட்டு வந்தார் இல்லையா, அத ஆமா விஜய், அதுல இருந்து தொடரும். அதை பாத்தீங்களா? அதுக்கு பிறகும் எப்போ கார்ல இருந்து நேற்று சிபிஐ அலுவலகத்துல இருந்து வெளியே வரும்போது நினைவுபடுத்தணும் இல்லையா மக்களுக்கு? அதெல்லாம் அவருடைய மனசுல சந்தோஷம் இல்லை. ஆனா சினிமாக்காரர்கள், பல சினிமா நடிகர் சொல்லுவாங்க, வீட்டுல இவ்வளவு பிரச்சனை வச்சுக்கிட்டு நாங்க அரிதாரம் பூசிக்கொண்டு ஹஹஹான்னு காதலிப்போம், ஆனா உள்ளுக்குள்ள அழுதோம். அதுதான் இன்னைக்கு விஜய்க்கு போட்டு நெரிக்கிறாங்க. தம்பி 141 பேர் ஜெயிச்சிருக்காங்க, இறந்திருக்கா, சாரி 41 பேர் இறந்திருக்காங்க. பாத்துக்க, கழிதிங்கன்னுமா, இதான் உண்மை. இத அவங்க பாலிசில சொல்லுவாங்க. நம்ம தமிழர்களுக்கு புரியுற மாதிரி வழக்குல என்ன தம்பி, களி திங்கணுமா, ஒழுங்கா இருக்கணுமா, இதுதான் கேள்வி. திகாரா பனையூரா அப்படிதான் கேட்டிருக்காங்க. தம்பிக்கு அவ்வளவு இது கிடையாது. தம்பி சும்மா சினிமா வேற சார், ஸ்ட்ராங்கா நிக்கணும். இன்னைக்கு என்ன அமெரிக்கா அடிக்கிற மாதிரி அவன எல்லாம் உயிர், அந்த மாதிரி ஆட்கள் நம்ம ஊர்ல இருக்காங்க, நம்ம ஊர்ல இல்ல. ஆனா அவங்க பெரிய ஆஃபர் கொடுத்துருக்காங்க. சிபிஐ வழக்குல இருந்து உங்களுக்கு விடுதலை, பாய் நம்பர் 1, 41 விஷயத்த நாங்க போயிடும். ஆனா அவங்க புனிதர்களா ஆக்கி விட்டுருவாங்க. ஊழல் வாளிகள் எல்லாத்தையுமே புனிதர்களா, ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி வச்சிருக்காங்க. அதுக்கு கரப்ஷன் கிளீன் வாஷிங் மிஷின். அதாவது அதுலதான் அஜித் பவாரை போட்டு உள்ள சுத்துனா கிளீன், வெளியே போ, வெளியே டேவிட் ராணே, நாராயண ராணே, அவன் மேல ஊழல் இருக்கு, அவனை உள்ள போட்டு வெளியே போ. தமிழ்நாட்டுல இருக்கிற சேர்ந்து எல்லாரும் அவங்க அந்த ஏடிஎம்கேல இருக்க அவ்வளவு பேரும் ஊழல் வாழி தானே, எல்லாத்தையும் உள்ள போட்டு வெளியாக்கிறது. இப்படி ஒரு மோசமான கட்சியை உலகத்தில் நான் பார்த்ததே இல்லை. சரி, அதுல விஜய் அதை விட்டுருங்க. இப்ப விஜய் ஊழலுக்கு இல்ல, விஜய்க்கு இப்ப என்ன சொல்றாங்க, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் உனக்கு இடைஞ்சல் கொடுக்காது. பாய் நம்பர் 1. பாய் நம்பர் 2 என்னன்னு சொன்னா, அந்த ஜனநாயகன் படம் இப்போ பெண்டிங்ல இருக்கு. இப்ப அவர் லீவ் போட்டு போயிட்டான். யாரு? அந்த தணிக்கை குழு அதிகாரி லீவ் போட்டு எங்கேயோ படுத்திருக்கான், உடம்பு சரியில்லைன்ட்டு. அவனை இப்ப தலையை தட்டி தம்பி இங்க வான்னு சொன்னா உடனே வந்துருவான், அவனும் கிளீன் ஆகும். இப்படி ஒரு கேவலமான இன்ஸ்டிடியூஷன் உலகத்துல எங்கேயோ பாத்திருக்கோமா? அட்டானமி பாடி, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், ஜுடிஷியரி எல்லாமே அட்டானமி பாடி, எல்லாமே பிஜேபி ஆட்சியில கரப்டான மாதிரி எப்பவுமே ஆகல. ஐ ஷுட் பி, ரொம்ப மனசு வருத்தம் தான். இப்ப அவருக்கு என்னன்னா 2 யோசனை இருக்கணும் நான் நினைக்கிறேன். யாருக்கு? விஜய்க்கு. நிரந்தரமாக சிபிஐ வழக்கிலிருந்து நமக்கு விடுதலை, இந்த 41 விஷயத்துல சிக்கப்பட்டு கொள்ளாம தப்பிடுவோம். ஒரு பக்கம் நிரந்தரமா விடுதலை பெற்றுட்டு படத்தையும் ஓட்டிடலாம். படம்டா கூட பரவாயில்ல, 500 கோடி 300 கோடியோட போகும், சம்பளம் போனா கூட அது நஷ்டம் ஒண்ணும் கிடையாது இவருக்கு. தலைக்கு தலைக்கு. அப்ப இதுல நிரந்தரமா நமக்கு விடுதலை கிடைச்சாலும் மக்கள் கேட்பான், ஏன்பா தம்பி, ஒரு பக்கம் அஞ்சலை, ஒரு பக்கம் பெரியார், ஒரு பக்கம் அம்பேத்கர், பேராசான் அம்பேத்கர், இன்னொரு பக்கம் வேலு நாச்சியார்லாம் என்னப்பா ஆச்சு, கொள்கை என்னாச்சுன்னு கேட்டேன். அண்ணன் கொஞ்சம் குழி தோண்டி போயிச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. சனாதனம் உனது வாழ்க்கையின் எதிர்ப்பு, அப்படித்தானே? கொள்கை எதிரி. கொள்கை எதிரின்னு காமராஜர் இருக்காரு. டிஎம்கே அது அரசியல் எதிரி. ஆனா கொள்கை பெருந்தலைவர் காமராஜர் கல்வி வல்லல், கல்வி கூடாது என்பது சனாநிதி, சனாதன. அப்ப எல்லாரும் கேட்பானா, கொள்கையை குழி தோண்டி போயிச்சிருக்கியா, பிஜேபி கூட போய் சேர்ந்திருக்க? அப்படி வரும்போது அவருக்கு என்னன்னா, நல்ல கவனிங்கள், ஒரு 15 விழுக்காடு அவருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. எல்லாரும் சொல்றாங்க, நானும் சொல்றேன். ஆனா எனக்கு தெரியாது, ஐ கான்ட் ஃபைண்ட் அவுட் எக்ஸாக்ட்லி எங்கதான் இருப்பாங்க. சரி. ஆனா நான் தென் மாவட்டத்தை சேர்ந்தவன். தென் மாவட்டத்துல நாங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி போனேன் கிராமங்களுக்கு. சரி. போயிட்டு கடலோர பகுதிகளில் எனக்கு நல்ல பரிச்சயம் உண்டு. மீனவர்கள்லாம் நிறைய நண்பு உண்டு. நான் பிறந்த வளர்ந்தாலும் அங்கதானே. அப்போ கன்னியாகுமரி, முட்டம், பெரியதால, கூடுதால, மணப்பாடு, ஆலந்தலை, திருச்செந்தூர், வீரபாண்டியப்பட்டினம், காயல்பட்டினம், புன்னக்காயல், தூத்துக்குடி வரைக்கும் உள்ள கடலோர பகுதிகளில் எனக்கு அந்த பெர்னாண்டஸ்னா
அவங்க வந்து கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், கேத்தலிக்ஸ், ஆர்சி, ரோமன் கேத்தலிக். அவங்க எல்லாருமே சொன்னாங்க, மீனவர்கள் இந்த முறை எங்க ஓட்டு விஜய்க்கு தான் என்கிட்ட சொன்னாங்க. அதுல டிஎம்கேக்கு ஓட்டு போடுறவங்களும் இருக்கிறாங்க, அதிமுக ஓட்டு போடுறாங்க. பிஜேபிக்கு யாரும் ஓட்டு போட்டவங்க கிடையாது. நல்லா கவனிங்க, நான் கேட்டதை சொல்றேன், பொய் சொல்லக்கூடாது. எங்களுடைய ஓட்டு இந்த முறை யாருக்கு? விஜய்க்கு. அப்புறம் நான் எல்லா இடத்துலயுமே கேட்கிறேன், இளைஞர்கள் எல்லாருமே விஜய்க்கு தான் சொன்னாங்க. எனக்கு அதே ஒரு பெரிய ஷாக் ஆயிட்டு. என்னடா சின்ன பையன் எல்லாருமே அதுக்காக ஜெயிச்சிருவான்னு சொல்ல வரல. நாம பாக்குற 10 விஜய் இருக்குன்னா மத்த 40 வயசுக்கு மேல விஜய்க்கு ஓட்டு போடல, அதை சொல்ல வரேன். அப்ப இப்படி ஒரு கரிஸ்மாவா அவர் வரும்போது அவருக்கு 2 விஷயத்துல சிக்கல் இருக்கிறது. ஒண்ணு, அவங்க கூட சேர்ந்தாலும் சிக்கல், சேராவிட்டாலும் சிக்கல். சேராவிட்டால் உள்ள தூக்கி போடுவான், கேசு, பிரச்சனை இருக்கு. சேர்ந்தால் வாழ்க்கையில் அவருடைய அரசியலே அதோட அழிந்து போய்விட்டு குறித்து கொள்ளும். உள்ள தூக்கி போட முடியுமா? பண்ண முடியுமா? வாய்ப்பு இருக்கா சார்? என்ன வேணாலும் செய்வாங்களா சார்? செந்தில் பாலாஜி தூக்கி 471 நாள் வச்சாங்க. டிடிவி தினகரனை தூக்கி உள்ள வச்சாங்க. அம்மையார் சசிகலா அவர்கள் 18 வருஷம் கேஸ உடனடியாக எப்படி கொண்டு வந்தான்? உடனடியாக கொண்டு வந்த மட்டும் இல்லாம அவர்கள்ட்ட மெஜாரிட்டி இருக்கு. அந்த மெஜாரிட்டியை நிரூபிப்பதற்கு கூட டைம் கொடுக்கல. இருக்கக்கூடிய வித்யாசாகர் கவர்னர் இங்க இருந்து ஓடி போயிட்டான மனுஷன் மகாராஷ்டிராவுக்கு. கூப்பிட்டாங்க, எங்கள்கிட்ட மெஜாரிட்டி இருக்கு, வாங்க வாங்கன்னு. வாய்ப்பு இல்லை. எந்த வேணாலும் செய்வாங்க. கர்நாடகால இருந்து எம்எல்ஏக்களை கடத்தி கொண்டு போறாங்க, மகாராஷ்டிராவில இருந்து கடத்தி சாப்பர் விமானத்துல கொண்டு போய் ஆசாம்ல கொண்டு வைக்கிறாங்க. எதை வேண்டாலும் செய்வார்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும். அதனால தான் இப்ப விஜய் பயப்படுறாப்ல. ஆனால் விஜய் சேர்ந்தால் உள்ளதும் போனது, என்னமோ நுள்ள கண்ணான் அது மாதிரி எல்லாமே போயிடும். இப்ப அவருடைய வாழ்க்கை பெரும் சிக்கல். மைனாரிட்டிகளுடைய வாக்கு அவருக்கு கிடைக்காது. எப்போதும் நான் ஒரு கணக்கு பார்க்கும்போது முஸ்லிம்கள் மைனாரிட்டிய ஓட்டை அவர் பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை. இதுக்கு இல்லை, சேர்ந்தாலும் சரி சேராட்டாலும் சரி, அது திமுகவுக்கு தான் இருக்கு நான் பார்த்த அளவுல. அப்புறம் நான் கேட்டது. இரண்டாவது, சிஎஸ்ஐ கிறிஸ்தவர்கள் வாக்கு இருக்கு பாருங்க, நாடார் கிறிஸ்தவர்கள், அதுவும் அவர்களுக்கு இல்லை, விஜய்க்கு இல்லை. ஆனால் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் வாக்கு இருக்கு. கணிசமாவா பெரும்பான்மையாவா? பெரும்பாலும் கணிசமா. டிஎம்கேக்கும் எல்லா கட்சிகளும், ஏடிஎம்கேக்கும் இவருக்கே கொஞ்சம் பெரும்பான்மையா இருக்கு. ஏன்னா நம்ம பையன். அத மாதிரி ரொம்ப குறைஞ்ச அளவுல புள்ளமாறு ஓட்டு, சைவ புள்ளமாறு, ஆர்எஸ் மங்கலம், ராமநாதபுரம் அந்த பகுதியில் இருக்க கிறிஸ்தவர்கள், வேதாரண்யம் அந்த பக்கத்துல கொஞ்சம் உள்ளது. அதெல்லாம் ஒரு பெரிய வாக்குகள் அவருக்கு கிடையாது. ஆனால் தலித் சமூகத்தினுடைய வாக்குகள், பெரும்பான்மையான இளைஞர்கள் வாக்குகள் அங்க இருக்குன்னு பெண் நிறுவனம் அண்மையில் ஒரு ஆய்வுகளத்தை சொன்னது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவு பெற்ற பெண் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. சரி, இப்பொழுது பிஜேபியோடு அப்படி அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இப்போது அதிமுக கூட்டணியில் இணைந்தால் முழுமையாக இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், தலித்துகள் எல்லாருடைய வாக்குகளையும் இலக்கு அது திமுகவுக்கு வாய்ப்பாமையும். திமுகவுக்கு தான் வாய்ப்பாமையும். ஆனால் இந்த 15% வாக்குகளை வைத்து அமித்ஷா போடுகிற கணக்கு, அவர் ஒருவேளை சாணக்கியரா இருக்கலாம், அது வட இந்திய சாணக்கியன் இங்கே விடாது. புரியுதா உங்களுக்கு? இங்க பிஜேபி என்றாலே ஒரு விதமாக பார்க்கிறார்கள். நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது மாட்டு இறைச்சி சாப்பிடுறவரோட எங்க ஊர்ல எல்லாம் ஒரு மாதிரியா பார்ப்பாங்க. இன்னைக்கு மாட்டு இறைச்சி சாப்பிடாதவனே இல்லை, சொல்லக்கூடாது. இறைச்சி சாப்பிடாத சமூகம் கூட சுக்கா பொரியல் போட்டு சாப்பிடக்கூடிய அளவுக்கு இது ஒரு மலிவான ஃபுட்டா இன்னைக்கு எல்லாரும் விரும்பக்கூடிய ஃபுட்டா போயிட்டு, தரமாவும் இருக்கு, வெளியான ஃபுட்டாவும் இருக்கு. பீஃப் ஃப்ரைடா நான் சாப்பிட மாட்டேன், அது ஒரு விஷயம், எனக்கு பழக்கம் இல்லை. எங்க அம்மா சின்ன பிள்ளையிலே அப்படியே வளர்த்துட்டாங்க, எனக்கு தெரியாது. என் நண்பர்கள் எல்லாம் சாப்பிடுவாங்க. காலைல 4:30 மணிக்கு போய் சாப்பிடுறாங்களே, 4:30 மணிக்கு கியூல நிக்காங்க. எப்படிதான் டைஜஷன் ஆகுன்னு தெரியல. சரியா? அவ்வளவு பெரிய மாட்டேன். சரி, நம்ம அங்க போயிட்டோம். டிராபிக் மாறக்கூடாது, வண்டி நேரா ஓட்டும். ஆனா எவ்வளவு பெரிய அரசியல் பேசியிருக்கோம் பாருங்க, 4:30 மணி அரசியல் பேசியிருக்கோம். ஆமா சார், அதுல முக்கிய சார், நீங்க பேரே தமிழ் மாறம் தானே? ஆமா ஆமா. உங்களுக்கு எவ்வளவு விஷயம் தெரியும் இதுல. இப்ப 2 வாய்ப்பு. இப்ப நான் சொன்னது கரெக்டா போயிட்டு இருக்கு, அப்படி போயிட்டு இருக்கு. நான் அதுல கூட கேக்குறேன், ஒண்ணு 2 வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு இந்த அலைன்ஸுக்கு வரணும், இல்ல சிறைக்கு போகணும். என்னதான் வாய்ப்பு என்ற விஜய், அது அவருக்கு தான் தெரியும். இப்ப இன்னைக்கு காலையில செங்கோட்டையன் கடுமையான மனக்குழப்பத்துல இருக்காரு. அவர் பேசுவார். ஏன்னா ஐயா புரட்சி ஆரம்பத்திலே ஒரு விசுவாசமான அரங்கநாயகத்தோடு ஆட்சி நடத்தினவர். 1975 புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் தம்பி வான்னு சொல்லி 25 வயசுல பதவி கொடுத்தார். அப்படிப்பட்டவர் இன்னைக்கு எடப்பாடியுடைய அரசியலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எடப்பாடிக்காக வெளியே வந்து மறுபடியும் எடப்பாடிக்கு ஓட்டு கேட்கணும்னா அந்த மனுஷனுக்கு பெரிய சிக்கல் தான்.
சிக்கன் தானே. அநேகமா அவரும் ஓபிஎஸ் கூட போய் உட்காந்துருவாருன்னு நினைக்கிறேன் விரைவில். அப்படிதான் செய்தி வருது. ஒருவேளை இங்க சேர்ந்தாருன்னா வேணாப்பா உன் கூட சேர்ந்து நான் பழனிசாமி இன்னும் ஆக்க மாட்டேன், எனக்கு பிஜேபியும் ஒத்து வராது, நான் இப்படியே இருந்துக்கிறேன்னு போய் அண்ணா வணக்கம். ஏன்னா இப்ப அவருக்கு டிஎம்கே வந்து நல்ல பதவி கொடுத்து உட்கார வச்சுட்டாங்க. யார? நம்முடைய பேச்சு முத்து என்ற ஓ பன்னீர்செல்வம். அண்ணா நீங்க அமைதியா இருங்க அண்ணா, கவலைப்படாதீங்க, நீங்க டிஎம்கே துறை கட்டுங்க, எல்லாம் கட்டிட்டு ஜம்முன்னு போய் உட்காருங்க. அவரு பார்த்தாரு வணக்கம் அப்படின்ட்டு அங்க மறவர் சமூகத்தை ஓட்ட கவர் பண்றதுக்குன்னு சைட்ல வச்சிருக்காங்க. டிஎம்கேக்கு அங்க முக்குளத்தூர்ல ஆட்கள் ரொம்ப கம்மி தான், அதுக்கு இவரை பயன்படுத்துறாங்க. அது வெற்றி ஃபார்முலா தோல்வி என்பதை விட இப்பொழுது சிக்கப்பட்டு கொண்டிருக்கிற நிலையில இருந்தாலும் கடுமையான உடும்பு பிடிக்கிறார். யாரு? விஜய். நான் தான் முதலமைச்சர். ஆனா பிஜேபிக்கு உள்குத்த குத்துறது புஷி ஆனந்த். இந்த புஷி ஆனந்த் அங்க நெருக்கமா இருக்காராம் பாண்டிச்சேரிக்கார். அவரும் ஆதவ் தம்பி 2 பேரும் எப்படியாவது இங்க இழுக்கணும்னு சொல்லும் போது இன்னொருத்தர் இருக்காரு ஆரோக்கியசாமியா ஜான் ஆரோக்கியசாமி சொல்றான், நீங்க அங்க போனா உருப்படவே மாட்டீங்க, உங்களுக்கு வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுங்க. இப்படி பலவிதமான டிசன்ட் லாட் ஆஃப் ஆப்பிரிக்கன்ஸ் among the லீடர்ஸ். நீங்க 3 பேரை சொல்றீங்க, நான் ஒரு பேர் சொல்லாமன்னு தெரியல. சமூக வலைத்தளங்கள்ல 4வது ஒரு பேர் சொல்றாரு. நிர்மல் குமார் இல்ல சார், த்ரிஷாவும் சொல்றாங்க. அந்த அவங்க அது அதை பத்தி நம்ம வேண்டாம், சமூக வலைத்தளங்கள்ல தான் சமூக வலைத்தளங்கள்ல போடுவாங்க த்ரிஷா அப்படின்ற பேரும் சார். இது வந்து அவருக்கே கவலை இல்லை சார், அவருக்கு கொஞ்சமாவது நாலேஜ்ஃபுல் பர்சனா இருக்கு சார். நான் கேட்கறேன் சார், இந்த மாதிரி நல்ல கடை நடத்திக்கிட்டு இருக்கேன் சார், வியாபாரம் நடக்குது சார். வியாபாரம் எவ்வளவு சார் நல்லா நடக்க போகுது? ஒரு பிசினஸ் நடக்க போகுது சார், ஒரு திருவிழா நடக்குது சார், நீங்க கடை போடுறீங்க சார், ஒரு 15 நாள் கூட நீங்க பொறுக்க மாட்டீங்களா? அந்த 15 நாள் 1ஆம் தேதி போடுறீங்க, 1ஆம் திருவிழா, 8ஆம் திருவிழா, 15ஆம் திருவிழா, 16ஆம் தேதி கொடியேற்றுவாங்க, 18ஆம் தேதி சாமி கடை பண்ணி எல்லாம் போயிடுவோம். அது கூட கொஞ்சம் கூட ஜெனரல் நாலேஜ் இல்லையா? த்ரிஷா நீ கல்யாணம் பண்ணலாம், டிவோர்ஸ் பண்ணலாம், யூ ஹேவ் அ ரைட் டு. ஆனா அதுக்கடையில 2 பேரும் ஒரே மாதிரி பட்டை உடுத்து சேலையை உடுத்து ஒரு பொதுக்களத்துல வரவங்க மண்டையில அறிவு இருந்தா இந்த மாதிரி செய்யலாமா? நீங்க திரிசாவை கல்யாணம் பண்ற பத்தி அது உங்க பர்சனல். ஐ டோன்ட் வாண்ட் டு சே அபௌட் ரிகார்டிங் தட். எனக்கு அதை பத்தி பேச்சு இல்லை. ஆனா நீ எலெக்ஷன்ல இருக்கா, மக்களுக்கெல்லாம் முன்னேற்றமாக இருக்க வேண்டும் என்று எல்லாரும் விரும்புகிறார்கள். வரலாம் எல்லாருக்கும் வரலாம். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கூட ஒரு ஞான புத்தி, ஒரு பண்டமெண்டல் கூட இல்லையா? யாராவது தோத்து விட்டாலும் ஒரே கார்ல போய் இறங்கி ஒரே கலர்ல சந்தன கலர் போட்டு மாப்பிள்ளை பொண்டாட்டி மாதிரி இருந்தா பொது சமூகம் என்ன நினைக்கும்? அதே மீறி எனக்கு என் மாப்பிள்ளை என் புருஷன் பிடிக்காது, திரிஷா தான் விஜய் தான் பிடிக்குன்னு சொல்லக்கூடிய கேவலமான காணொலிகளும் இன்றைக்கு தமிழ்நாட்டில். அப்ப இவருக்கு எங்க புத்தி போச்சு? சரி, அப்படியே அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணலாம்னு இவர் விரும்பினாலும் தப்பு இல்லை, அது அவங்களுக்குள்ள உள்ளது இருக்கு. டிஸ்பியூட் இருக்கு, அவர்களுக்குள்ள விவாகரத்து கேஸ் போயிருக்கு. அந்த சங்கீதா மனைவி சங்கீதா பண்ணிட்டு இந்த அம்மாவை எலெக்ஷனுக்கு அப்புறம் முதலமைச்சர் ஆகியே முடிக்கலாமே. முதல்வருக்கு புதிய கல்யாணம் முடிக்கலாமா இல்லையா? நல்லா இருக்கு, நீங்க தலைப்பு நல்லா இருக்கு சார். முதல்வருக்கு புதிய கல்யாணம் முடிக்கலாம், நல்லா இருக்கு. முதல்வரா வரலாம்ல, வந்துட்டாரு. முதல்வருக்கு புதிய கல்யாணம், மக்களே வாருங்கன்னா அடே அப்பா அப்படி முடிக்கலாமே, அப்பா வியாபாரம் எல்லாம் முடிஞ்சு போயிருமே, கணக்கெல்லாம் பாத்துடலாமே. அதுக்கடல எதுக்கு அவசரம்? இப்ப ஞான புத்தி இல்லையா? அல்ல எவனு சொல்லி கொடுக்கலையா? அல்ல விளங்காம போட்டு இப்படி தப்பா யோசனை கொடுக்குறாங்க. தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி சார். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.